கிட்டத்தட்ட 30 பரப்புக்கு மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துக்கு நாங்கள் உள்ள வந்த உடனேயே அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது, அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்க்க போனால் இந்த தோட்டம் நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய பைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 15-20 மேற்பட்ட பைகள் ஐயா இங்கே செஞ்சு கொண்டு வராராம். பட்டி காய வச்சு நாங்கள் இதுல இப்படி நோம்பல அறுத்தான் மடிக்கிறோம், மடிச்சுக்கிறாங்க. மடிச்சு எல்லாம் போட்டு தான் மேந்து தைக்கிறோம். இது இதெல்லாம் தச்சு போட்டு தான் மேந்து தடி உள்ளுக்கு தடி வச்சு கட்டுறது, மடிச்சு மடிச்சு. ஐயாவுடைய இந்த தோட்டத்துக்கு நாங்கள் இந்த நடுப்பகுதியில் நின்று சுத்தவரை எங்கே பார்த்தாலும் அப்படியே நாங்கள் பார்ப்போம். அப்படி பாருங்க, இங்கே பார்த்தோம்னு சொன்னாலும் நிறைய மரங்கள் நிற்கிது. அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் எந்த பக்கம் நாங்கள் சுத்தவரை எந்த பக்கம் பார்த்தாலும் நிறைய மரங்கள் இருக்குது. இதுதான் இந்தியாவில் இந்தியா வச்சுமா என்ன இது பூசணிக்காய். இப்போ நோமலா நிற்கு எந்த சைஸ் 4 வரைக்கும் 4 வரைக்கும் நிற்கு. இந்த மரமோ? இந்த மரமோ அதான் இப்போ போட்டிருக்கணும். இதை அது இது விதை போட்டுருக்கீங்க என்ன? இதில் எடுத்து தான் போட்டோம். ಅಂಗಾಲ ಉಳಿದು ಪುಳಿಯ ಮರ ನಿಕ್ಕಿ ಅವಡ ಮುಳುಂದು அந்த பெனம் கொட்டு காணோம். இங்க பெனகிஞ்சலாம் காப்பி ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியாது. இதுல எத்தனை வேலை ஆகலாம், மரம் கட்டி கடா விளைக்கலாம், பொட்டி விளைக்கலாம். என்ன பனையில வேலை இருக்கு இப்ப எல்லாம் ரோட் பேன வாங்கிக்கலாம். அதான் எல்லாம் மறந்துட்டாங்க. என்ன பழசெல்லாம் எங்கட அம்மா எங்கட அம்மா இத ஓலை சின்ன நாளாச்சு தொப்பி செய்திருவா. பனவல என்ன இதெல்லாம் இப்ப காணல. என்ன முந்திதான் கூட பாய்க்கிறது விவசாயில முந்தி பாய்ச்சா என்ன அதான் இப்ப காணவே அறியா இருக்கு. ஏன்னா முந்தி காண்றோம் நாங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் பிளாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் மிரிசிவில் பகுதியில் நிற்கிறோம். தென்மராட்சி பகுதியில் இருக்கிற மிரிசிவில் வடக்கு பகுதியில் இருக்கிற வடக்கு காடு என்று சொல்கிற பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் மிரிசிவில் இந்த பகுதி, இந்த வடக்கு காடுன்னு சொல்கிற இந்த பகுதி முழுக்க முழுக்க விவசாய பகுதின்னு சொல்லலாம். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எங்கே பார்க்க போனாலும் விவசாயம் நடக்குது. பெரிய பெரிய பரப்பு கூடின பெரிய பெரிய இடங்கள்ல நிறைய பயிற்சிகள் தொடர்ச்சியாக நடக்குது. இந்த பகுதிக்கு நாங்கள் முதல் முறையாக இன்றைக்கு வந்திருக்கிறோம். இப்போ நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு பசுமையான ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம் என்றே சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 30 பரப்புக்கு மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள நாங்கள் வந்த உடனேயே அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது, அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்க்க போனால் இந்த தோட்டம் நிறைய மரங்கள் இருக்குது. சொல்ல போனால் இந்த தோட்டத்துக்குள்ள தென்னை மரங்கள் நிறைய நிற்குது, மாமரங்கள் நிறைய நிற்குது. அப்படி பார்க்க போனால் நிறைய மரங்கள் நிற்குது. அதை விட இந்த தோட்டத்துக்குள்ள நிறைய பயிர்கள் இருக்குது. இப்போ இந்த தோட்டத்தை நாங்கள் முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய பயிர்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 15-20 மேற்பட்ட பயிர்கள் ஐயா இங்கே செஞ்சு கொண்டு வராராம். நாங்கள் சுற்றி பார்க்கலாம் என்னென்ன பயிர்கள் இருக்குது, அதே நேரத்தில் என்னென்ன மாதிரி எல்லாம் வளர்ந்துருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐயாவை நாங்கள் சந்தித்து ஐயாட்ட நிறைய விஷயங்களை கேட்டு அறியலாம். ஐயாவுடைய இந்த விவசாயம் சம்பந்தமான தொழில் அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டறியலாம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க உறவுகளே. இதுவரைக்கும் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இந்த பகுதியில் பாருங்க, நாங்கள் இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே பாருங்கோ இந்த நடுப்பகுதியில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாருங்க மரங்கள், அப்படியே மாமரம் தென்னை மரம் எல்லாம் அப்படியே நிறைய நிற்குது. அப்படியே பாருங்க அவ்வளோ ஆசையாக இருக்குது, பார்க்கவே நல்ல குளுமையாக இருக்குது, பச்சை பசிலன் இருக்குது. நிறைய தென்னை மரங்கள், வேப்ப மரம், மாமரம் எல்லாம் நிற்குது. ஐயாவுடைய இந்த தோட்டத்துக்கு நாங்கள் இந்த நடுப்பகுதியில் நின்று சுத்தவரை எங்கே பார்த்தாலும் அப்படியே நாங்கள் பார்ப்போம். அப்படி பாருங்க, இங்கே பார்த்தோம்னு சொன்னாலும் நிறைய மரங்கள் நிற்குது. அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில்
எந்த பக்கம் நாங்கள் சுத்த வர எந்த பக்கம் பார்த்தாலும் நிறைய மரங்கள் இருக்குது. அதால் பார்க்க போனால் இந்த பகுதியில் வந்து வெயிலே வந்து அதிகமாக வெயில் வெக்க இருக்காது, வெயில் கூட சுடாது, ஒரு குளிர்ச்சியாக வந்து இங்கே நின்று நாங்கள் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐயாவும் குளிர்ச்சியாக இங்கே நின்று ஒன்று தோட்டத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பேர்? கானா செல்வராஜ். கானா செல்வராசா. இது வந்து உங்களோட சொந்த தோட்டம் தானோ? சொந்த தோட்டம். என்ன எத்தனை வரப்பு? இதுல 30,000 பேர் பிள்ளைய கொடுத்தாச்சு. 15 வரப்பு. 15 வரப்பு. என்னென்ன பயிர் செய்யறீங்க நீங்க கூட? இங்க காப்பி போட்டுருக்கோம், உளுந்து போட்டுருக்கோம். அது இந்த மழை இல்லாம எல்லாம் உளுந்து இளம்பே இல்லை. வேற மற்றது துவாப்பூஜை கொஞ்சம், மற்றது ஒரு கொஞ்சம் வண்டி, அது வெள்ளத்துக்கு அலையோ ஒரு 50 வண்டி தான் இருக்கு. தக்காளி மூடையும் போட்டு அலைஞ்சிட்டு அதுவும் ஒரு 20 தக்காளி வச்சிருக்கிறேன். மற்ற மிளகாத்தும் அப்படித்தான் அலைஞ்சா பிறகு வேற யார்கிட்ட வேண்டிதான் ஒரு 100 வண்டு வச்சிருக்கு. அப்படியா? பல விதமான பயிரும் வைக்கிறீங்க. சிறு பயிர், மோதா பயிரன்னு சொல்லி அது அதுல நிக்குது. அங்காலையா? அப்படியா? பெரிய இடம் தானே நிறைய செய்யறீங்களா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். தனியே தானே, மற்ற அப்படிகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சிருந்தோம். நீங்க தனியே தான். இப்ப நீங்க ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த பேரும் கூட செய்வீங்களா? எது கூட செய்யறீங்க கூடுதலா? காப்பிகளும் போடுறாங்க. பூயாணி இதுக்கு முந்தி கணக்க வைக்கிறேன். இந்த முறை வெள்ளத்தால வெள்ளம் திருப்பி மழையாண்டா போலாம் ஒரு ரெண்டு ஆட்டாது. அல்லாட்டி நாங்க 3 நாள் இருந்தா அப்போம். பூசணியோ? எந்த பூசணி? பெரிய பூசணியோ? பூசணி வழக்கமா எத்தனை வைக்கிறீங்க நீங்கள்? 3 டின். 3 டின். நான் தனியே தானே கணக்க வச்சுட்டு. இப்ப ஒரு டின்னு சொல்ல எத்தனை நிலையம் வரும்? அதுல ஒரு 350 நிலையம். 100 ஊராங்கோட்டை. 100 ஊராங்கோட்டை ஒரு டின்னில. 3 சொன்னா 1000க்குள்ள வரும் ஒரு முறை. இப்ப இந்த முறை வச்சது ஒரு டின் தான். ஒரு டின் தான். வெள்ளம் பிரச்சனையா இல்லை? அதான் பிந்தி தாட்டால் எலும்பே இல்லை. வைக்கல கருக்க நோய் எலும்புக்க சும்மா வச்சு விடுவோம். பயிரையும் வளர்க்க வச்சு வைக்க வேண்டிய பாரதி எடுப்போம். கோயில் வளர்க்க அன்னாலும் கொடுக்குறாங்களே, அது வளர்க்கின்றாலும் வைக்கலாம். இப்ப என்ன மாதிரி இருக்கு இப்ப நிலைமையில உங்களோட இந்த விவசாய தொழில் வந்து என்ன மாதிரி இருக்கும்? அனுபவத்தை சொல்லுங்க. என்ன மாதிரி இந்த முறை துவக்கத்துல நோய் தாக்கம் கூட உங்க 2 இடம் மருந்து அடிச்சு போடும். காப்பியை பாருங்க, இதெல்லாம் சேதாரம் அழகி காஞ்சி போய் கிடக்கு. பூச்சி தாக்கம் எல்லாத்தையும் முழுக்க காயாது. இதெல்லாம் பூச்சியெல்லாம் வந்து இது வந்து என்ன காப்பி? என்ன இது காப்பியோ? காப்பியா? இது என்ன பூச்சி? பூச்சி அடிக்காது இப்படி வரும். இதே பூச்சியெல்லாம் இப்படி 2 இடம் மருந்து அடிச்சாச்சு. மருந்து அடிச்சது இப்போ ஒரு 3000 கிட்ட மருந்து காசு. இப்ப முன்னுக்கு என்ன நிக்குது? இது வண்டி. வண்டி என்ன அலைஞ்சுதோ? அதுதான் முள்ள அலைஞ்சு போல. அதான் தப்பினால இப்ப அது காலம் போட்டு வச்ச இது காற்று வெயில வச்ச வண்டி. எத்தனை நிலையம் வச்ச நீங்க? அதுல 100-150 நிலையம் வச்சினால் வெள்ளத்தால் அலைஞ்சு ஒரு 50 வண்டி தான் தப்பு. 50? என்ன வண்டி இது? இது பால் வண்டி. பால் வண்டி என்று சொல்ற பெருசோ சின்னனோ? இங்க வருங்க காய இருக்கு. காய பேருக்கோ அலைஞ்சு இப்ப நெத்து விட்டுருக்கு. அதுவும் தூத்த ஊத்தி போடுது. அதுக்கு தாக்க வண்டியா அலைஞ்சு விடுது. என்ன உங்க ஆயில பாருங்க, உங்களோட பெரிய நல்ல என்னத்தால அழிஞ்ச கூட? மழையாலையோ இல்ல வெள்ளத்தால அழிஞ்சது? இப்பெல்லாம் தப்பிட்டு கொஞ்சம் இது புத்து இந்த கல்ச்சர் என்ற வழியே தப்பி. இப்ப இது வண்டி வந்து வழக்கமா நீங்க வைக்க எத்தனை வைக்கிறீங்க நீங்க ஒரு முறை? நாங்கள் மழை குழப்பாடி நாங்கள் ஒரு 500-600 வண்டி வைக்கிறீங்களா? அப்ப வண்டி வந்து இப்ப எவ்வளவு காலத்துல கேட்கக்கூடியது? ஒரு 40,000. 40,000 என்ன? அப்ப இந்த முறை உங்களுக்கு நட்டாம போடுது என்ன? இந்த முறை நட்டம் தான். எல்லாம் பிள்ளாடியில அழிஞ்சு கொடுத்து என்ன? எங்கட கருத்தை வைக்கணும். கொஞ்சம் கொண்ட கடைகளுக்கும் 1 கிலோ 2 கிலோ கொடுக்குறோம். அப்படி என்ன தக்காளி? இது தக்காளி. இது என்ன தக்காளி ஐயா? இது ரோமா. ரோமா. இப்ப என்ன காலத்துல நிக்குது? இது அலுவல் முடியுது. இது காயோட தலையை அழிஞ்சு வச்சுல காய்ஞ்சது வச்சு நிறைய காய் காஞ்சி போட என்ன. இப்ப நிறைய காய் இருக்குது. இது கூட கிடந்தால வாஞ்சாச்சு. இது வந்து என்ன இப்ப என்ன காலம் முடியுதோ? இனி ஒரு மாதம் நன்றி இல்லை. 1 மாதம். அந்த இப்படி கருகினா நீ மூச்சா வராது. என்ன இப்ப நீங்க இது வந்து இப்ப நிறைய ஆஞ்சிட்டீங்க? அப்படியே ஒரு 20 தக்காளி தானே. 20 தக்காளிக்கு ஒரு 20 கிலோ கிட்ட ஆஞ்சிட்டீங்க. இன்னும் கிடாக்கு. இது இப்படியே விட்டா எத்தனை மாசம் நிக்கும்? 1 மாதம் அளவுல நிக்கும். 1 மாதம். செருக்கி கொஞ்சம் உரம் போட்டா கொஞ்சம் இந்த சோளம்பரம் தான் அழிஞ்சிடும். சோளம்பரம் காட்டி தான் அழிஞ்சா காய்க்கும். அப்படியே பெரிய இப்ப முதற்காய்ச்ச மாதிரி காயாது. இது என்ன? இது கரிமிளகா. கரிமிளகா என்ன? இது நட்ட காலம்? இது நட்டு இப்ப 1 மாதம் தான். 1 மாதம். என்ன மிளகா இது? கரிமிளகா. வெள்ள மிளகா அப்படின்னு கரை வைக்கிறோம். கரிமிளகா. இப்ப வந்து நிறைய இடங்கள்ல இது ஒரு மிளகா நாத்து தட்டுப்பாடுல இவ்வளவு அமைச்சிருக்கு. இவ்வளவு கரிமிளகா. இதுல கரிமிளகா. அது வந்து ஊர் மிளகா என்ன தூள் அடிக்கிறது. இப்ப வந்து கூட வந்து கரிமிளகா செய்யறது கூட என்ன முந்திய நிறைய இடத்துல செய்யறாங்க. என்ன 1000 ரூபாயும் போகணும். இல்ல
எது மேரியில கரிமிளகாய் கிலோ கரிமிளகாய் இப்ப கிலோ 100 வந்துட்டு கரிமிளகாய் என்ன இப்ப சீசன் போய்க்க வந்து எந்த மிளகாய் வந்து கூட விலையா இருக்கும் பச்சை மிளகாய் தட்டுப்பாடுண்டா இல்ல அம்மிலையா தான் என்ன தக்காளி பழம் எல்லாம் நாங்கள் கோயிலுக்கு ஐயப்பனுக்கு கொண்டாங்க அப்போ 600 ரூபாய் 700 ரூபாய் இப்ப 50 ரூபாய்க்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல அப்போ ஆளுக்கு நட்டம் உங்களுக்கு தான் செய்யறாங்க தானே அது தொகையாவரேக மலிகிறானே இது வந்து என்னது இது கவுப்பியா நேற்று ஆயணும் ஆஞ்சலுக்கா மருந்து அடிச்சு ரஜால் மழை குளிர பெய்தோண்டா காய்க்கும் கவுப்பியா என்ன கூட அஞ்சாவது செய்யறீங்களோ உங்களை பிள்ளை கவுப்பியா நிக்குது என்ன அங்கால விழுந்து புளிய மரம் நிக்கு அவடம் விழுந்து அந்த பணம் கொண்டு காணும் இங்க பிணக்கிஞ்சாலாம் கவுப்பி ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியும் அது உளுந்து சின்ன உளுந்து சின்ன அது பெரிய என்ன மாதிரி இப்ப இது நோயில் வந்து இப்ப நோய் வந்து இந்த திருந்து இன்னும் அடிக்கணும் மருந்து அதனால சேதாரம் குறைஞ்சு இதெல்லாம் பூச்சி எல்லாம் தாக்கப்பட்டஞ்சு இப்ப பழக்க பாச்சு இந்த பூச்சி எல்லாம் சாரம் இருந்த இந்த சத்த உறிஞ்சினால காயவே இருக்காது இருக்காதோ இப்ப நீங்க வந்து எதுக்கு வந்து மருந்து ஒண்ணு செய்யறாது அடிச்சா நான் மருந்து அடிச்சுதான் எலிப்பிடிக்கலாம் தப்பும் பார்க்கத்தக்கதான் நிறைய பூச்சி ஓடுது என்ன இது வத்தாளை அந்த வத்தாளங்க அதான் இது வந்து என்ன பணம் பாத்தி என்னையா இது பணம் பாத்தியில கூட நான் கீழே படந்தது கண்டு இல்ல மேல நடந்தா கண்டி படம் முத்தி இப்ப வந்து நீங்க வந்து பணம் பாத்தி வருஷம் போறீங்களோ இதுக்கு நிக்கிற பணைய வச்சு இதுக்கு நிக்கிற 50 ரூபா போறீங்க இப்ப அதுக்கு மேலே போட்டுக்கிறீங்க அப்ப என்ன நீங்க வந்து கிழங்கு கண்டி எடுப்பீங்க இது புடுங்க போறோம் இது பத்தாங்க தோண்டி முடிக்க போட்டேன் பத்திரமா புடுங்கி எடுத்தாங்க கொடியில வைக்க தான் விட்டு கிடக்கு சில பேர் விட்டுடுதல்லோ இது நான் மட்டும் எங்க தரையில வைக்க போறேன் இப்ப பத்தாளங்களும் வந்து எத்தனை நாள்ல நீங்க வந்து புடிங்க எடுக்கக்கூடிய இருக்கு பண்ணட்டு ஒரு 40-45 நாளால கிழங்கு விழுந்து பனங்கிழங்கு பார்க்க இதுக்கு வேற குறைவு பெரியா விழுந்துடும் பனங்கிழங்கு 4 மாதம் செல்லும் 4 மாதம் இது ஒரு 1.5 மாதத்திலேயே கிழங்கு விழுந்துருவார் 2 மாதத்துல கண்டரா ஆனா வந்து என்ன உங்களை போல சில பேர் இப்ப வரைக்கும் அந்த பழைய அந்த பனங்கிழங்க செஞ்சு வரீங்க குறைஞ்சிருது முந்தைய மாதிரி இல்ல இப்ப என்ன பனங்கிழங்க செய்யறேன் சில பேர் பொருட்காவில விட்டுறோம் நாங்க செய்யறேன் உடம்புக்கு எல்லாருக்கும் நல்லது நல்லது என்ன முந்தி நிறைய பேர் செய்யறது இப்ப எல்லாம் குறைஞ்சு வந்துருது என்ன செய்யறதெல்லாம் குறைவு முந்தைய மாதிரி இது என்னய்யா நீத்து போய் நீத்துக்காண்டு நீத்துக்காண்டு என்ன இது வந்து கரையை கொண்டு போகுது இல்லாட்டி கரையை கொண்டு போய் தான் மருந்து அடிச்சு போட்டு கொஞ்சம் திருந்து இப்ப நீங்க பட்ஜெட் எவ்வளவு ஆகும் இது வச்சு 1 மாதம் ஆகல 1 மாதம் என்ன அங்க நிக்கிறோம் என்ன இது அதான் உளுந்து இப்படி உளுந்து மழை பெய்யுதுன்னா உளுந்து திறமையா வந்திருக்கு அது நட்டி போல ஆரம் இது போட்டு ஒரு 2 மாதம் ஆகுது 2 மாதம் கவுப்பி கூட நிக்குது ஐயா கவுப்பி அங்க கையிலேயும் வச்சிருக்கு அங்க நிக்குது இது துபாய் பூசணி எத்தனை நிலைமை இருக்குதுல இதுல 350-400 பேரும் இது இப்ப நட்டு எத்தனை நாள் வேற இது வச்சு 1.5 மாசம் என்ன இது வந்து எப்ப கொடிய எதுக்கு நோய் விரை இல்லைண்டா இவ்வளவு நிறைய காய் கிடக்குமா நோயாலும் இப்படிதான் என்ன 1.5 மாதம் நிறைய காய் வரும் 1.5 மாதத்துல பிஞ்சு பிடிச்சிடும் நோய் தாக்கத்துல பாருங்க 5 பேர் பிஞ்சு பிடிக்குவாங்க இப்ப சின்னல்லையே பிடிக்குது நோய் தாக்கத்துல மொட்டை கட்டி போதில்லை என்ன இப்ப நோய் இப்ப என்ன மாதிரி இப்ப மருந்து அடிச்சு கட்டுப்படுது இல்லாட்டி அதோட இந்த கருக்கல் நின்றுட்டு இப்ப இனி வந்து சாதாரணமா வரைக்கும் என்ன இனி மூச்சா வரும் நோம்பலா வரும் நீங்க அதிகமா வந்து என்ன டுவாபர்சன் செய்யலாம் கூடவோ இல்ல கிரியா லொட்டெல்லாம் காசு வருமല്ലോ ஒரு ரூபாயில முடிச்சு விட்டா ஒரு கொஞ்சம் காசு வரும் என்ன சொல்லுங்க ஐயா உங்களோட இந்த தோட்டத்தை பார்க்க வந்து இப்ப பெரிய ஒரு காணிக்கு நீங்க வந்து நிறைய பயிர் செய்யறீங்க எல்லா விதமான பயிரும் இருக்கு என்ன அங்க பின்னுக்கு அது கவுப்பி என்ன அது கவுப்பியோ கவுப்பி தான் கூட இருக்கு என்ன கவுப்பி ஒரு 3 கிலோ வச்சுனா 3 கிலோ இப்ப பார்க்க போனா வந்து நிறைய பயிர்கள் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பயிர் செய்யணும் இதே என்னண்டியா சொல்றேன் தண்ணி நீங்க ஊத்துறத ஓலப்பட்டி இதெல்லாம் இப்ப காணல என்ன இதெல்லாம் இப்ப காணல என்ன முந்திதான் கூட பாய்க்கிறது பெருசா இல்ல முந்தி பாய்ச்சா என்ன அதான் இப்ப காணவே அறியா இருக்கு ஏன்னா முந்தி காண்றோம் நாங்கள் இப்ப ஒன்னும் பெருசா காண்றது இப்ப எல்லாம் வந்து செய்ய தெரியா என்ன நீங்க செய்வீங்களா மடிச்செல்லாம் தச்சு இது அடவியன் பக்கம் இது ஈக்கி பக்கம் ஓலை 2 பேட்டா இருக்குல்ல உங்க வேலை பார்த்து இருக்கிற பக்கம் தான் இது கீழே பார்க்கறதான் இது இப்போ ஒன்று செய்யறோக்கு எத்தனை ஓலை தேவை இது ஒரு பாதி ஓலை தான் செய்யுது
ஒன்றுக்கு ஒரு பாதி எவ்வளோ ஆகணும்? பாதி ஓலை 3 சட்டம் 13 சட்டம் என்ன இப்போ வந்து ஏன் முந்திய வந்து அதிகமா பாவிக்கிறேன் என்ன இப்ப பெருசா முந்தி வயதானே தெரியாது இப்போ இது குறைஞ்சிருது இப்ப நீங்க பாவிக்கிறீங்க ஆனா எல்லாருக்கும் இதை மாதிரி வராது இதே இப்ப நீங்க ஒரு கவுண்ட் செஞ்சீங்கன்னு சொன்னால் எத்தனை வருஷத்துக்கு பாவிக்கலாம் இது? ஒரே காய்ப்புல பாவிக்கல் 2 வருஷத்துக்கு என்ன மழையை வச்சு ஊக்க விடாமல் புகையடிக்கிறேன் புகையடிக்கிறது அடிப்பாட்ட காய்ச்சல் காட்டுறது இங்க செய்யறீங்களா நீங்கள்? போக்குறாங்க தோண்டி இருக்கு பொச்சு போக போட்டு அடிச்சாதான் பட்டா இப்படி வரும் இப்ப என்ன செஞ்சு விக்கிறாங்களோ அப்படி விக்கிறதோ சில பேர் விற்கிறாங்க 2500 ரூபா ஒரு ஜோடி பட்டு ஒரு ஜோடி ஆனா உதவ பண்றப்பாக இப்ப கூட வந்து இந்த தரத்தான் பண்றாங்க 700 கோடி அது கிடக்கும் அது பாவிக்கிற மாதிரி பாவிச்சதான் கிடக்கும் போட்டு அடிச்சு கடிச்சா விட்டு விட்டு பொம்மை கொண்டு இறக்க வேண்டிய சரி என்ன இதுல சாப்பாட்டுக்கு புலவா கொள்ளலாம் தோலையில தண்ணி குடிக்கிறாக்கு சாப்பிடுறாக்கு எல்லாம் இதுல செய்யலாம். இப்ப இது நீங்க என்ன இப்ப மிஷின்ல இது பப்பு போட்டு இறக்கலாதோ? இறக்கலாம் இப்ப 2 தண்ணி இறச்சி போட்டு தான் அரைக்கும். வரம்பு கட்டி போடுன்னு இப்படி மண்ணெண்ண தண்ணி குறைவு மூடி இறக்கிறாண்டா இது 40 நாள் இறக்கிறது 30 எண்ணம் வேணும் பெப்பாரப்படி ரெண்டு பங்கு கூட வேணும். அப்படியா? அதான் கொஞ்சம் மரம் சாப்பிடுறா நட்டம் இல்லை நட்டம் இல்லை 3,000 சின்ன கண்டுக்கு சும்மா தண்ணி கூட இல்ல போவோம் என்ன இதெல்லாம் வந்து முந்தைய முறையில் என்ன இது வெள்ளாரு எது? இதெல்லாம் வந்து வெள்ளாரு என்ன வெள்ளாருக்க நோய் பிடிக்க என்ன பாருங்க இந்த மரம் வியாபாரம் அந்த பூச்சி தாக்கல்லாம் இப்படி பழம் தெரியல காட்டில எது இதே நான் பிடிங்கி விற்கிறேன் கொண்டு வெள்ளார கொண்டு விற்கிறீங்களே அது இப்போ மதம் கூட வைக்கிறதுக்கு ஒரு மருந்து அடிச்சு வைக்கணும். புல்லா அப்படி இது புல்லா வெள்ளாரு அப்படியே அங்க அங்க வரைக்கும் என்ன இது உடம்புக்கு கூட அரையாமல் தெரியும் வெள்ளார என்னையா? ஆனா வெள்ளார வந்து இப்ப உங்களுக்கு எல்லாரும் செய்யறல என்ன ஆனா நல்லதுன்னு சொல்ல நல்லன்னு சொல்லுவோம் மூளை வளர்ச்சி சகலத்துக்கு நல்லதா நல்லன்னு சொல்றேன் என்ன இதே நீயா கிணறு இருந்தது இல்ல இது இருந்தது இது கொட்டி வீடு முதல்ல இருந்தது அலைஞ்சு போச்சு. அப்ப நீங்கள் இருக்கே அடி நாங்கெல்லாம் போட்டது நீங்க போட்டது போட்டு அந்த குரங்கள் வந்து இங்கால வந்து இந்த குரங்குத்துல கொஞ்சம் கொடுத்தேன் மிருங்க போட்டு என்ன கேட்கிற மிருங்க குரங்கு வந்து கூடுதலா அதான் சொல்ற விஷயம் தான் குரங்குத்துல என்ன கொட்டில் புடுங்க போட்டு எடுத்து அப்ப உங்களுக்கு மழை வந்தாலும் போட போறோம் முறை திரும்ப போடுவோம் என்ன இந்த கப்பு போட்டாச்சு நாளுக்கு. இப்ப நீங்க திரும்ப வந்து இப்ப இது போராட்டி மழை வந்தாலும் வெய்ய வந்தாலும் கரைச்சலாம். இப்ப வந்து உங்களோட இதுக்குள்ள வந்து கொஞ்சம் சோலையா இருக்கு கொஞ்சம் பாக்க கொஞ்சம் தென்னை மரங்கள் தென்னை மரங்கள் மெத்த மெத்த மரங்கள் நிறைய நிக்குது என்ன தென்னை எத்தனை நிக்கு ஐயா? 75-80 மரம் என்ன மற்றது இந்த மாமரம் எல்லாம் நிக்க நல்ல நல்ல மரங்கள் என்ன மாமரம் புளி மாட்டா ஐயா தோட்டத்தை பார்க்க அதிசயமா தான் இருக்கு எல்லா விதமான இந்த பப்பாசி நிக்குது என்ன கொச்சி மரம் இந்தியா கொச்சின்றது கொச்சி மரமா பாக்க உங்களுக்கு காட்டுதான் இதுதான் இந்தியாமல இந்தியா கொச்சி மரம் என்ன இது பூசணிக்காய் மாதிரியே இப்ப நோமலா நிக்கு எந்த சைஸ் 4 வரைக்கும் நிக்கு இந்த மரமோ இந்த மரமோ அதுதான் இப்ப போட்டிருக்கணும் இதை இது விதைய போட்டுருக்கீங்க என்ன இதுல எடுத்துதான் போட்டோம் பப்பாசியும் நிக்குது அதுக்குள்ள விதைய போட்டுருக்கீங்க என்ன இது வந்து என்ன கிடங்க ஐயா? இதுதான் பட்டா போடுறது கிடங்கு உங்க கொச்சி வச்சு இதுக்கு போடுறது பட்டை போடுறது பாருங்க போட்டாதான் பட்டை எரியாது எல்லாரும் பட்டை நெருப்பு முருகி போவேன் ஒரு தாளவாத்த ஒண்ணு நாள் புகை மட்டும்தான் வந்து பட்டை பிடிக்கும். இது இப்ப வந்து என்ன மாதிரி அப்ப முதல்ல நீங்க வந்து இப்ப ஓலையை பட்டி எடுக்கிறீங்க ஓலை பட்டி காய வச்சு இப்ப வந்து நாங்கள் இதுல இப்படி நோம்பில அறுத்தான் மடிக்கிறோம் மடிச்சு கிடக்கு மடிச்சு எல்லாம் போட்டு தான் மேய்ந்து தைக்கிறோம். இது இதெல்லாம் தச்சு போட்டு தான் மேய்ந்து தடி உள்ளுக்கு தடி வச்சு கட்டுறது மடிச்சு கட்டிக்கல நேரம் பார்த்து இப்படி இந்த மல்ல கட்டணும். இது கட்டாட்டி ஓலையை சாப்பிட்டு பிரிச்சு போடும் இந்த இது கட்டுறது கட்டிதான் இதுக்கு ஓலை பாய்ச்சோம்னா அது பாய்ச்சல் இல்லை நம்ம. அப்ப எப்ப அதை சுடுறது ஓலையை செய்யணும்னு சொல்றதோ இது பட்டை கட்டினா போதான் காய்ச்சறது பட்டை வெயில் காய வைக்கிற ஓலை
காய வச்சு ஓலையை பட்டி ஓ. வெயில காய வச்சு ஓ வெந்து நாங்க நினைச்சு இந்த அறுத்து கிடப்பா இல்லையா கத்தியெல்லாம் அறுத்து ஓ மடிச்சு இப்படி அறுத்து மடிச்சு ஆ வெது தைக்கிற இது தச்சு தான் இந்த புடி இப்ப இதுக்கு என்ன செய்வீங்க அதுக்குள்ள பட்டைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இது போட போறோம் போடுவீங்களா ஓ. அதை என்ன போறோம்னு சொல்ற அப்படியே பட்டைக்கு ஈரங்காய்ச்சலாக போடுறது கிடாங்கல்ல சரியே ஆ. கொஞ்சம் மட்டும் தான் வேணும் உங்களோட ஊர்ல முந்தி சின்ன வயசுல பார்த்தது இப்ப எல்லாம் குறைஞ்சிருது எல்லாம் இப்ப எல்லாம் நவீனமயத்துல வந்துடுது இடம் இந்த அளவடியில் இருந்த ஆ. அங்கே ஒரு ஆளுக்கு பனையில பார்த்து போட்டு நல்ல ஓலை பட்டி கோவில் ஆமா அதிகப்பட்டவை அங்கே தேருக்கு ஊழப்பட்ட வாஜி தெரியும் ஆ. எரிமூணு கணக்காரி ஆ. இங்கே பார்த்து எரிஞ்சு என்ன இருக்கிறாங்க ஓ, என்ன இப்படி ஏறி வேறு உள்ளுக்கு தண்ணி ஊற்று படாட்டி ஆ. இப்படி எரிஞ்சு போக முடியா பட்டை காஞ்சிடும் எனக்கு பயம் இல்லைண்டா குரங்கு வந்தாலும் உலாக்கி விட்டுரும் எது பட்டி யானை வாழ்ந்தாலும் உலாக்கி விட்டுரும் என்ன தரவில்ல கொட்டிலண்டா பயம் இல்லை இது இப்படி இருக்கும் என்ன எப்படி இப்ப இது வந்து இப்ப நீங்க அடிக்கடி செய்யணும் அதுக்கு பின்ன வெயில் நேரங்கள்ல காய வெயிலே மேய்க்கலாம் புகை போட்டால் பட்டை கறக்காது கரெக்ட் அதுக்கே செய்யணும் தானோ புள்ளி அடிச்சு கரை தொங்கி போகும் ஆ புக்கி நடந்து போகும் புகையை போட்டு வச்சிருந்தா கிடாது இதுதான் உழைப்பட்டு இங்கே இருங்க காட்டுறேன் உங்களுக்கு இந்த பக்கம் தான் தேய்க்கிறேன் இது ஆ இதுல இந்த அறுத்து இப்படி மரத்து போட்டு போய் மாடிக்கிறேன் ஆ அப்படியாங்க இதுதான் பனியம் வரும் இதுல எத்தனை விளைக்கலாம் மிளங்கட்டி கடா விளைக்கலாம் பொட்டி விளைக்கலாம் என்ன பனையில எவ்வளவு வெயில் இருக்கு இப்ப எல்லாம் வைக்கிறோம் அதனால வேற எல்லாம் மறந்துட்டாங்க என்ன பழசெல்லாம் எங்கட அம்மா எங்கட அம்மா இத ஓலை சின்ன நாளாச்சு தொப்பி செய்திருவா 3 மூளை விட்டு தொப்பி அது குளிர்மை உடம்புக்கு தெரியும் இயற்கையான நீங்க இது கருவேப்பு கருவேப்பா கருவேப்பு இது பிளாக்கண்டு எல்லாம் வச்சுக்கிறீங்க என்ன இது வந்து என்ன சொல்றது இது கேணியன்னு சொல்றோம் சில பேர் துறவண்டின்னு சொல்லி சொல்றேன் கேணியன்னு சொல்லுங்க கேணி என்ன கேணி என்றால் சீத்த கேணி அங்க பல்ற கோயில் வழியா கேணி இருக்கு அப்படியே நேச்சு போடுவோம் இது துறாவுன்னு சொல்றேன் மண்ணில வட்டி இப்ப இது வந்து என்ன இப்ப வட்டி தண்ணி கீழே இருந்து வரும் இல்ல இல்லாட்டி ஊறி வரும் கன்னியாடால ஊறி இப்படி நிலத்தால பொங்கி வரும் வருமே தாழம் துறாவு இப்ப என்ன சொல்லுவாங்க ஐயா இவ்வளவு அன்னைக்கு இப்ப நாங்க இதுக்கு முதல்ல வந்து இங்க கொடியாத்திலே பார்த்தோம் நாங்க மீசாவை பார்த்தோம் நாங்க கூடுதலா வந்து தெம்மராட்சி பக்கங்களே பாக்குறோம் நாங்க இப்ப கிணறு பெருசா இங்க இருக்கு இதான் இருக்கிற கூட என்ன இங்க நாங்களே தானே அப்ப அந்த நேரங்கள கிணறு கட்டங்களை கட்டோம் அப்ப இதாண்டா பிரச்சனை இல்லையா ஊரும் இது வந்து என்ன அந்த காலத்துல இருக்கும் உண்டாவது இருந்தது இது நான் தான் பட்டினேன் நீங்க விட்டாங்க இப்ப என்ன எவ்வளவு தூரம் பட்டு தண்ணியோட வருதோ இவ்வளவு தூரம் பண்ணோம்னா வெட்டணும் இந்த நீலமண் பேர் மட்டும் வெட்டணும் ஆக்களை பிடிச்தான் தனிங்க பட்டையிலாது ஆக்களை பிடிச்தான் பட்டினா இப்ப இந்த மழை காலத்துல மழை தண்ணி சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உள்ளாண்டது மூணு இந்த மட்டை வேணுன்ட்டு மட்டை வேண்டது இப்ப நீங்க வந்து இதுல இறைக்கிற தண்ணி உங்களுக்கு வந்து அடுத்த மாறி வரைக்கும் காணுமோ அது கருங்கோடுண்டா இறக்க பத்துனா நாங்கள் இந்த சேர்த்தி அள்ளி போட்டு இப்ப ஆக்களை பிடிச்சி போட்டல ஏபியா பிடிச்சா ஜேசிபி பிடிச்சா அது அதால தோண்டி அள்ளி அங்கால புட்டியில உடனே எடுத்து காரி கூடத்தான் அது சிரமம் இல்லை ஆனா வந்து என்ன இப்ப கிணறு பார்க்கவும் நல்லன்னு சொல்றீங்க அப்படியோ இது நல்ல தண்ணி சூரிய ஒளி படுறானே என்னன்னு சொன்னா நல்ல இப்ப இங்க பார்க்க போனா வந்து நீங்கள் நிறைய பயிர் வச்சுக்கிறீங்க இவ்வளவு பயிருக்கு முறைக்கிறவங்க தண்ணி காணும்னா கேணி கிடந்தா தென்னம்பிள்ளை வைக்கிறா கணக்கு ஊத்து போட்டாங்க அதுல ஒன்று நடந்தா உதிரி ஒன்று நடந்தா அதுல ஒரு கொய்யாம இன்னைக்கு அதுல ஒன்று நடந்தா 3 கேணி ஊத்து போட்டாங்க இப்ப எல்லாம் வந்து என்ன நீங்க எல்லாம் செஞ்சோ அதுக்கு முதல்ல செஞ்ச இந்த அதுல அங்க பேர பிடிக்காது அதோட இங்கே எடுத்தவங்க இந்த கேணி அதுக்கும் இது 2 கேணி அதுல ஒன்று நடந்தவங்க பேர இதோட இங்கே எடுத்தாது மிஷின் நீங்க அப்படியே எங்க போட்டு போகலாம் பிரச்சனை இல்லையா இங்க கலர் பிரச்சனை இல்லையா அது மட்டும் டேக்கடா சுத்துவாம வந்து பாதுகாப்பு இங்க குடிக்காம சில பேர் கிடக்குற தோட்டம் முடியும் இது புல்லாஞ்சா புல்லாடு தோட்டம் தான் என்ன இங்க முழுக்க தோட்டம் இங்க உதவும் உங்க சொந்தக்காரர் தோட்டம் தான் தோட்டமா சில இடங்கள்ல மிஷின் விட்டுட்டு போனா இருக்கான்னு சொல்றது கல்லன்னு நினைச்சாலும் இங்க எவ்வளவு வீட்டை வந்தடானு சரி என்ன அந்த பிரச்சனை இது மழைக்கா வண்டி மூடுவோம் இதுவும் பலர் தான்
நீங்க வந்து அப்ப தனியா தான் நினைச்சீங்க அப்படியே இவ்வளவு பேரும் தனியா தான் செய்றீங்களோ? கூலியை கொடுத்தும் காட்டாது இப்ப என்ன கூலி இப்ப இந்த 3500 6000 இல்லை உடைக்கிற உள்ளாங்க போகும் என்ன அதான் காப்பில வேற பிடிச்சி எடுப்போம் வீட்டு கரையும் இருந்தாரு அதுக்காக நான் அந்த கொஞ்சம் நாங்கள் எடுப்போம். சரி என்ன ரெண்டாவது இந்த முறை காய்ச்ச வரும் போன காய்ச்ச முறை காய்ச்சல் காய்குறா போ. இப்ப இதுல நீங்க சொல்லி வருஷத்துக்கு வருஷம் வித்தியாசப்படும் என்ன இந்த முறை பின்மழை பைக்க இல்லை. இந்த காப்பிக்கு போன வரைக்கும் 2 மழை பெய்யுது இந்த முறை பைக்க இல்லை இறக்க போறோம் இறக்கி போட வாரத்தை எடுப்போமா உழவாதெல்லாம் சம்பளத்தை உழவிச்சா ரைட் பிறப்புக்காரன் வரும். சரி ஐயா இப்ப வந்து உங்களோட இந்த தோட்டத்தை நாங்க வந்து சுத்தி பார்க்க எனக்குமே வந்து ஆச்சரியமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல போனா வந்து ஐயா மிகப்பெரிய ஒரு தோட்ட வழிக்குள்ள நீங்க வந்து நிறைய பேர் வச்சுக்கிறீங்க. இப்ப என்னன்னு உங்களுக்கு இந்த ஒரு ஆசை விருப்பம் கொண்டு வந்த நிறைய எல்லா பயிரும் கூட இருக்கு பார்க்க போனா எல்லாம் செய்தா எங்களுக்கு வேண்ட தேவையில்லை தானே. தக்காளிக்காக கரைக்கி வரும் காஞ்சி வச்சுக்கிறோம் பழம். இப்ப நீங்க எத்தனை வயதுல நீங்க உங்களோட விவசாயத்தை ஆரம்பிச்சீங்க? நீங்க நான் ஒரு 18 வயதுலயே துவங்கி 18 வயதுல என்ன உங்களோட அப்பாடு இதை கேட்க மாடுகள் மேய்ச்சி தோட்டங்கள் காவங்கள் அதெல்லாம் நாங்கள் அந்த காலத்துல நீங்க வந்து இப்ப எந்த இடத்துல சொந்தமா வடக்கு மீதியில் அங்க என்ன அங்க இதுல ஆரம்பிச்சா என்ன ஆரம்பிச்சு இப்ப நீங்க இவ்வளவு வந்து வடக்கு மீதியா நாங்கள் தோட்டம் செய்தோம் எல்லாம் தென்னை மரம் வச்சுட்டோம் பிரிச்சுட்டு. அந்த காலத்துல நீங்க அதிகமா என்னென்ன பயிர் கூட செய்யறீங்க? இந்த மிளகாக்கண்டு ஊர் மிளகாக்கண்டு வெண்டி தக்காளி கத்தரி பைத்த இப்ப இந்த இது வந்து நம்மளோட சொந்த தரம் இல்லாட்டி இதுங்க சொந்த தரம் என்ன எத்தனை பிறப்பு? இது ஃபுல்லா 30 பிறப்பு மகளை கரைவாச்சு ஒரு மகளை கொடுத்துருவோம் மற்ற மகளுக்கு என்ன மழுது. அப்ப இதுக்குள்ள நீங்க வந்து தொடர்ச்சியா இப்ப எத்தனை வருஷம் செய்யறீங்க நீங்கள் உங்களோட காலத்துல இருந்து செய்யறீங்க? நான் இதுக்கு 25 வயதுல இருந்து கட்சிக்கிறேன். 25 வயசுல இருந்து இதுக்கு செய்யறீங்க? 65 ஆகுது 66 இப்ப 65 66 ஆகுது இப்ப சித்திர 40 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியா செய்யறீங்க. தொடர்ச்சியா வந்து இதே மாதிரியே வச்சு பசுமையா இருக்குன்னா நம்ம இதுக்கு வந்து உள்ளடைக்கு நல்லா இருக்கு. நிறைய தென்னை நிக்குது மாமரம் நிறைய மரங்கள் நிக்குது அதுக்கு நடுவுல தான் இப்ப மற்ற இடங்களை வந்து கூட வெயில் தெரியுது. இங்க வெயில் நல்லா வெயில் இல்லாமல் நீங்க சாதாரணமா நின்று விரைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப நீங்க வந்து இந்த வயசுல வந்து நல்லபடியா சிறப்பா செய்யறீங்க பார்க்க சந்தோஷமா இருக்குது. உங்களை சந்திச்சா சந்தோஷம் என்ன லாபம்? இப்ப அந்த காலத்துல நிறைய விஷயங்களை வந்து இப்போதைய மக்களுக்கு அறியாமல் நிறைய பேர் இருக்கணும். உங்களை போல சில ஆக்கள் சந்திக்கான் பழைய விஷயங்கள் நாங்க வந்து கண்டு கொள்ளலாம். இப்ப இந்த வீடியோ பாக்குற ஆக்களும் வந்து நீங்க சொல்ற நிறைய விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பட்ட போற விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு கொள்ளுங்கள். அவைக்கும் பார்க்க சந்தோஷமா இருக்கும். பழைய விஷயங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் வந்து துளைஞ்சு கொண்டு போறங்கிற ஒரு பழைய வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை உங்களை போல சில பேர் சந்திக்க தெரிய வருது. உங்களோட வேலை நேரத்துல நீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு மினக்கெடு சொல்லிக்கிறீங்க. நாங்க உங்களை வேலை நேரத்தை மினக்கெடுத்து போட்டோம். சரி ஐயா நாங்களும் வலிக்கிட போறோம். நீங்க வேலையை பாருங்க தொடர்ச்சியா நாங்க பிற சந்திப்போம் திரும்ப சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. பார்த்திருப்பீங்க ஐயாவுடைய தோட்டத்தை மிகப்பெரிய ஒரு தோட்ட வழி அதாவது வந்து 30 பரப்புக்கு மேற்பட்ட தோட்டமாம். இதுக்குள்ள ஐயா கிட்டத்தட்ட 15 பரப்புக்கு மேல விவசாயம் செஞ்சு வர்றார். அதுவும் தனியா செய்யறார். நிறைய பயிர் செஞ்சு கொண்டு வர்றார். நீங்க பார்த்திருப்பீங்க வெண்டி கத்தரி மிளகா கவுப்பி அதை விட அங்கால அந்த துபாய் பூசணின்னு சொல்லி வந்து நிறைய பயிர் செஞ்சு கொண்டு வரார். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய மரங்களும் வந்து ஐயா உற்பத்தி செய்யறாரு. இப்ப வந்து இந்த வாழை கமுகு தென்னை பப்பாசி அப்படி நிறைய பயிர்கள் ஐயா இங்க வச்சு உண்டாக்கி கொண்டு வரார். பார்க்க போனால் ஐயாவுடைய தோட்டத்துக்கு உள்ள வந்த உடனே அவ்வளோ ஒரு பசுமையா இருக்குது. நிக்கவே ஆசையா இருக்குது. பார்க்க போனால் நிறைய மரங்கள் கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் நிக்குது. மாமரங்கள்னு சொல்லி வந்து நிறைய மரங்கள் இருக்குது. இந்த தோட்டத்தை நாங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது அவ்வளோ குளிர்மையா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இந்த நிறைய வீடியோக்களை பார்க்குறோம். நீங்கள் SP சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறும் நான் உங்கள் SP சீலம். நன்றி வணக்கம் உறவுகளே.